பரலோக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த பூமியில பொறந்தது ஏதோ எதர்ச்சியாவோ அப்படி கிடையாதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, "எதுக்கு பொறந்தோம்னா?" எனக்குப்பா நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க கர்த்தர் கிடையாதுங்க. வானம் ஒரு விஷயத்துக்காக பூமி ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டு, சமுத்திரம் ஒரு விஷயத்துக்காக நீங்களும் ஒரு காரணத்துக்காக படைக்காது. என்னன்னு கர்த்தர்ட்ட கேட்டா அவர் சொல்ல வல்லவரா இருக்காரு. நம்ம கேட்கிறதே இல்ல. எல்லாரும் போல கல்யாணம் பண்ணி எல்லாரும் போலயும் சாகுறோம். ஆனா நீங்க படைக்கப்பட்டதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, அவர துதிக்க, ஆராதிக்க, அவர் நாமத்த மகிமைப்படுத்த, அவரோட பரலோகத்துல சந்திக்க, அவரோட இருக்க தான். நம்ம அத விட்டு கார் குடுப்பார், பங்களா குடுப்பார், அத குடுப்பார், இது குடுப்பார், புரமோஷன குடுப்பார், அத குடுப்பார்ன்னு சொல்லி உங்கள ஏமாந்து நீங்களும் ஏமாந்து மத்தவங்களும் ஏமாந்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து அதுலேருந்து ஒரு விடுதலைக்கு வாங்க. உங்கள படைச்ச தேவன் அவர துதிக்கவும், ஆராதிக்கவும், நாமத்த உயர்த்தவும். இல்லையா நீங்களே கேளுங்க. என்ன எதுக்கு படைச்சீங்க ஆண்டவரே? வானத்த ஒரு படைச்சீங்க, பூமிய படைச்சீங்க, மாடு எதுக்கு படைச்சீங்க? பால் குடுக்குது. ஆடு எதுக்கு இது பில்லல மேயுது. பன்னி அசுத்தத்த திங்குது. அப்படியே ஒவ்வொன்னும் ஒரு காரணம் படைச்சாரு. அப்ப உங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காக படைச்சிருக்காரு. வானம், சூரியன் வந்து நம்மளுக்கு ஒளி குடுக்குது. நிலவு ஒளி குடுக்குது. கடல் அலை, அதுலேருந்து மீன்கள் சாப்பிடுறோம். பாசன தாட்டு இருக்காது. ஒரு காரணம் இருக்காது. கேளுங்க கர்த்தர்